செல்ல குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஐஸ் கட்டி மட்டும் ஏன் தண்ணீர்ல போட்டா மிதக்குது, மற்ற பொருள் அதாவது ஸ்டோன் அதெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டா மூழ்குது இல்லையா, அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்குவோமா? ஃப்ளோட் அதாவது மிதப்பது, சிங்க் அதாவது மூழ்குவது, இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா விரிவா தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி இதை பத்தி நான் கீழே இருக்க லிங்க்ல இன்னொரு வீடியோலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து நீங்க கத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்குவோம், அதுக்குள்ள ஐஸ் கட்டியை போட்டா பிளாப்புன்னு மேலதான் வந்து நிற்கும், கீழே மூழ்காது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐஸ் கட்டிக்கு மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடும். இதுவே வாட்டர், லிக்விட் வாட்டரா இருக்கும்போது மாலிகுல்ஸ் எல்லாம் நெருக்கமா இருக்கும். அதனாலதான் மாலிகுல்ஸ் நெருக்கமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டென்சிட்டி அங்க அதிகமா இருக்கும். அப்ப நார்மல் வாட்டர்ல டென்சிட்டி அதிகமா இருக்கு, ஐஸ் கியூப்ஸுக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கு. அப்ப எந்த பொருள்ல டென்சிட்டி கம்மியா இருக்கோ அதை தண்ணியில போட்டா அந்த தண்ணியோட இருக்க டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால அந்த பொருள் மிதக்க செய்யுது. இவ்வளவுதான் கண்ணுங்களா, ஐஸ் கியூப்ல இருக்கிற சீக்கிரட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாத்தீங்களா? இவ்வளவுதான். இதனாலதான் ஒரு ஐஸ் கட்டியை நம்ம தண்ணிக்குள்ள போட்டா அது மிதக்க செய்யுது. ஏன்? ஐஸ் கட்டியில என்ன இருக்கு? மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத. அதே மாதிரி என்ன போட்டா நீங்க சிங்க் ஆகும், என்ன போட்டா ஃப்ளோட் ஆகும்ன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன். பாய் குழந்தைகளா.